தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 8. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபையோடு கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி ஆண்டவரே 38 ஆண்டுகளாக ஆண்டவரே அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே இருந்த மனிதனை கர்த்தர் ஆண்டவரே தூக்கி எடுத்து ஆண்டவரே சுகத்தை கொடுத்து அனுப்பின தேவன். இன்றைக்கு ஆண்டவரே பல ஆண்டுகளாய் வியாதி படுக்கையில இருக்கிறவர்கள், பல ஆண்டுகளாய் போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகத்தையும் விடுதலையும் நீ தரும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து வருகிற சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரே உடைய பிள்ளைகள் இன்றைக்கு கலக்கத்தோடும் கவலையோடும் இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்தி எழுந்து நடக்க வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வேதனைகள் தொடர்ந்து வந்தாலும் கர்த்தர் ஒரு நொடி பொழுதுல நீங்க மாற்றுறதுக்கு நீர் வல்லமை பெருத்த தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை நீ செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் நீண்ட ஆண்டுகளாய் ஜெபிக்கிற ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ரட்சிப்பை தாங்க, சுகத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சுகத்தை அருளி செய்யுங்க. ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே நல்ல வளர்ச்சியை தாங்க. ஊழியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஊழியத்துல ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எத்தனை ஆண்டுகள் ஜெபித்தாலும் ஆண்டவரே நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்பா. கர்த்தர் ஒரு வார்த்தை நீங்க சொல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.